உங்க வீட்டுக்கு கூட்டின்னு போறேன். ஏன்னா தப்பா பேச போறாங்க உங்க அப்பா உங்க அம்மாவும். அதெல்லாம் அது பேச மாட்டாங்களாடா. உங்கள்ட்ட வண்டியா? இதுவா எங்க வண்டிட்டான்? நல்லா சோக்கா இருக்குது. எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூ கலரு. ப்ளூ கலர்ல ரெட் கலரு. இது ரெட் கலர் ஆகிட்டாங்களா? ஆனா இது ஃபர்ஸ்ட்ல ப்ளூ கலர் தான் சொல்லுவாங்க. என்னன்னா அவ்வளவு கேன நினைச்சுக்கிறியா? வா போலாம் வீட்டுக்கு. இதான் கூட இதுக்கு முன்னால பங்களால இருந்தா சும்மா ஏழை வாய்க்கல வாயிலான்னு கொட்டா வீட்டுக்கு வந்துட்டோம். இதுல நம்பணுமா? நம்மளதான் எங்க வீட்டுல ஒரு சொம்பு தனியா தருவாங்க. நீ என்ன சொல்ற? நம்புற உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாரு? அவர் வந்து பெரிய கலெக்டர் ஆபீஸ்ல பெரிய போஸ்டிங்கா இருக்கிறாரு. ஓ பரவாயில்லையே. மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வீட்டுக்குள்ளேயே நீ பார்த்தா அப்படி தெரியலையா? என்ன பார்த்தா தெரியாது, பாக்க தான் தெரியும். நான் என்ன நம்ப மாட்டியா? இல்லப்பா நம்புறேன். உங்க அம்மா அப்பாவை கூப்பிடா. அவங்க வேற ரொம்ப பிஸியா இருப்பாங்களே. ஏமா எப்பா என்னடா யூத்தா 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும் உங்க நொப்பாவா? ஆமா ஆமா. என்னப்பா 2 லட்சம் ரூபாய் ஏதோ பேசுறீங்க? நீங்க பெரிய கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்றீங்களாமே, உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நொம்பலமாமே. 2 லட்சம் ரூபாய் இல்லப்பா, இப்ப இன்கிரிமெண்ட் போட்டாங்க. 2,48,000 ரூபாய். 2,48,000 ரூபாவா? சொன்னா நம்ப மாட்டற பாரு. தம்பி யாருப்பா? என் ஃப்ரெண்டு, டீ கடை ஃப்ரெண்டு. வீட்டை பாக்கணும்னாப்பல, அதனால கூட்டின்னு வந்தேன். அடா நம்ம பங்களா வந்து கூட்டு காமிச்சாலும் பரவாயில்ல, இங்க வந்து கூட்டு வந்துக்கிறேன். அது சொல்லிட்டு நானே இங்க டைம் பாஸ் தான் வந்துக்கிறானு. ஆமாம்பா டைம் பாஸ் தான் வந்துக்கிறோம். தங்க பசுப்பு இல்ல தங்க பசுப்போம், அதான் எங்களுக்கு டிஃபனு. அது துண்டு தான் பையன் குண்டாக்குறான். இது ரொம்ப ஓவர் ஆகுதுங்க. நம்பலாமா வேணாமேனே தெரியல. என்னப்பா நீ நம்ப மாட்டியா? BMW கார் என்கிட்ட 7 இருக்குது. 7 BMW காரா? அப்பயே நான் வரேன். சும்மா டைம் பாஸ். ஏழை மக்கள் எப்படி ஆடுறாங்கன்னு பாக்குறேன். என்னப்பா ஹெலிகாப்டர் பத்தி சொன்னியா இல்லையா? இல்லப்பா சொல்லணும். இப்பதான் எங்களுக்கு சொந்தமா 3 ஹெலிகாப்டர் இருக்குது. தெரியுமா உனக்கு? 3 ஹெலிகாப்டரா? என்னப்பா சொல்ற? நான் ஸ்கூலுக்கே ஹெலிகாப்டர் தான் போவேன். நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் இங்க வந்துருவேன். அதுவும் தினம் அவன் சாப்பிடுறது சிங்கப்பூர்ல இருக்கிற தோத்தாகிரி ஹோட்டல்ல தான். என்னப்பா இது நம்பவே முடியல, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. சரி உங்க அம்மா என்ன பண்றாங்க? எங்க அம்மா ஏசி ரூம்ல பத்துக்கினே தங்க வேற எல்லாம் எவ்வளவு இருக்குதுன்னு பிச்சு பாத்துங்கிறாங்க. டேய் உனக்கு விஷயம் தெரியுமாடா? அம்மா வந்து அமெரிக்காவில மதுராவை போதாண்டா. நான் ட்ரம்ப் கிட்ட பேசிட்டேன். ட்ரம்ப் கிட்டியா? கூடுப்பா அம்மாவா. பங்குனி என்ன கூப்பிட்டீங்க? வா, நம்ம புள்ளிக்கு ஃப்ரெண்ட் வந்துக்கிறாரு. ஐயோ வெளில வந்தாலும் ரொம்ப வேக்காடா இருக்குதுங்க. ஏசில இருந்து பழகிடுச்சா, அந்த வெயில் ஒத்துக்க மாட்டேது. என்னப்பா இது உங்க அம்மா? ஆமாப்பா, என் மூஞ்சா அது மூஞ்சா ஒன்னா இருக்கும் பாரு. டேய் நீ அமெரிக்காவில மந்திரி ஆகணும்னு சொன்னல, நான் ட்ரம்ப் கிட்ட பேசிட்டேன். அவர் கொடுக்குறேன்ட்டாரு. ஓ அப்படியா? நான் ட்ரம்பே தூக்கிட்டு நான் உட்காரலான்னு இருக்கேன். அது என்ன சிம்பிள் மேட்ரு. சரி விடு, நான் ட்ரம்ப் கிட்ட சொன்னா ஒதுங்குவான். நானா பேசுறா? நானும் ட்ரம்ப் ஒன்னா உட்காந்து டீ கடையில பீடி பிடிச்சிக்கிறோம். அதுவும் காஜா பீடி நான் பாத்துக்கிறேன். செம்ம ஃப்ரெண்டு அவங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் நம்பலாமா வேணாமனே தெரியல. ஏங்க நம்ம ஹெலிகாப்டர் சர்வீஸ் கூட்டிருந்தோம், வந்துருச்சா? இல்லம்மா அந்த ஹெலிகாப்டர் வேணான்ட்டு வேற ஹெலிகாப்டர் புக் பண்ணிட்டேன். நல்ல வேலை பண்ணீங்க. நம்ம ஒரு வாட்டி யூஸ் பண்ணது இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணவே கூடாது. பாத்தியா, இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க அம்மா இந்த உலகத்தை ஆட்டி பாடிக்கு போகுது. கண்ணே, நான் சைனா அதிபர் கிட்ட பேசிட்டேன். நம்ம வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஒரு பாலம் போட்டு தரேன்ட்டுக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம்பா. நம்ம நாட்டுக்கு சைனா பொருள் கம்மியான விலைக்கு கிடைக்கும்பா. மக்கள் சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம். சரி தாத்தா எங்க போனாரு? தாத்தா பாகிஸ்தான்ல பிரதமர் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போய்கிறாரு. பாகிஸ்தான் பிரதமர் கிட்டயா? என்ன சொல்ற? ஆமா, அப்பப்ப சண்டை போட்டுக்கிறாங்களா, அதான் இனிமேட்டு இருக்கக்கூடாதுன்ட்டு சமாதானப்படுத்த போய்கிறாரு. அவ்வளவு பெரிய ஆளு உங்க தாத்தா? எங்க தாத்தா பார்த்தா பிறந்த குழந்தை கூட ஒண்ணு உட்காந்துரும். அவ்வளவு பயங்கரமான ஆளு. ஏய் தாத்தா நம்ம பிளேட்ல போகிறாரு? இல்லப்பா, நம்ம பறகுற டைனோசர் வளர்க்கறல அதுல உட்காந்து போய்கிறாரு. எது டைனோசரா? என்ன சொல்றா? அவருக்கு வந்து துணிச்சலான பையனை தான் பிடிக்கும். வீரம்லாம் அவரு. எவர்ப்பா அந்த காலத்துல எங்க அப்பா கடலுக்கு போய் 7 டன் திமிங்கலத்தை பிடிச்சுன்னு வந்து அதுக்கு புத்திமதி சொல்லுவாரு. 7 டன் திமிங்கலத்தை பிடிச்சுன்னு வந்து புத்திமதி சொல்லுவாரா? அப்படி அது கேட்கலன்னு வச்சுக்கா, கழுத்து மேல பாரு அழுதுக்குனே போயிடும். என்னதாப்பா நடக்குதுங்க? டைனோசர் சவுண்ட் கேக்குது. எங்க தாத்தா வராருன்னு நினைக்கிறேன். இங்க வரும்போது 2 ஏவுகணை எடுத்து வர சொல்லிருக்கலாம். எனக்கு தெரியாது போச்சு அவர் போனது. ஏவுகணி எத்தனை வர சொல்லிக்கலாமா? தாத்தா பாகிஸ்தான் போயிட்டு வந்துட்டியா? அதான் வரேன். இவரு பாகிஸ்தான் போயிட்டு வந்தாரா? ஏப்பா அப்படி கேக்குற? ஒன்னும் இல்ல. எப்பா டைனோசர் எங்க கட்டி போட்டு வச்சுக்கிறா? கட்டி போலப்பா, பங்களாதேஷ் போய் மேஞ்சின்னு வான்னு சொல்லிக்கிறேன். தாத்தா நான் பேச்சுவார்த்தை எப்படி போச்சு? நாங்க கணத்துல பலான்னு கொடுத்தேன். ஓகே சொல்லிட்டாங்க. யாரு? பாகிஸ்தான்ல இருக்கிற அதிபரே பலான்னு குத்திங்க, அவரே ஓகே சொல்லிட்டாரு. என் வரலாறு பத்தி சொன்னே இல்லையாப்பா தம்பி கிட்ட? அந்த திமிங்கல கடல போய் 7 டன் திமிங்கல பிடிச்சாந்தியா, அந்த கதை மட்டும் சொன்னேன். தம்பி நீ சின்ன பையன், என் வரலாறுலாம் கட்டு வச்சு சொந்து போயிடுவேன். தாத்தா அளவு தாத்தா, வா இன்னைக்கு அமெரிக்கா போய் சுத்தி பார்த்துட்டு வரலாமா?
அமெரிக்கா வேணாடா, தாய்லாந்து போலாம்டா. சின்ன சின்ன பொண்ணுங்கெல்லாம் பேசுங்கடா. என்ன தாத்தா என்ன இதெல்லாம் பழக்கம் அதெல்லாம் வேணாம். டேய் உர்றா, பெரிய மனுஷன் இதெல்லாம் ஜாலியா இருக்கட்டான். அப்பா என்ன பேசுற அதெல்லாம் கெட்ட பழக்கம். நான் வேணா துபாய் கூட்டிட்டு போயிடுறேன். நாங்கெல்லாம் வரமாட்டேன். அப்பா இங்க என்ன நடக்குதுப்பா ஒண்ணுமே புரியலப்பா. துபாய்க்கு வர சொல்றாடா, என் பொம்மாவை ஏத்து கொட்டாங்க. மாமா பேசாம நம்ம எல்லாம் மத்தியானம் லஞ்சுக்கு இமயமலை போய் சாப்பிடலாமா? ஆமா, அது கூட குழு குழுன்னு தான் இருக்கும். அப்பா இமயமலைக்கு பிளைட் சொல்லு போயிடலாம். நான் பிளேன்ல வரமாட்டேன், நான் டைனோசர் கூட தான் வருவேன். இந்த பிளைட் டைனோசர்லாம் எங்க இருக்குது? தம்பி எங்க அப்பாவுக்கு கேள்வி கேட்கறதே பிடிக்காது. அவர் கோவம் வச்சான் சுத்து வட்டாரத்துல 7 கிலோமீட்டர் பள்ளமாயிடும். அப்படியா? எப்படி பண்ணலாமாவும்? சரி அதெல்லாம் விடுங்கப்பா, பிளேட் வர சொல்லுப்பா, அதிலே போயிடலாம். தாத்தா இங்க நிறைய வேலைக்கு தாத்தா அதெல்லாம் யார் பாக்குறா? நான் போன் பண்ணி சொல்லிடுறேன், எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. ஏமா பங்குனிய அந்த திமிங்கல் அனுப்பிவிட்டியம்மா, வேகவே மாட்டேங்குதுமா. ஏமா அது எப்படிமா வேகும்? அதுதான் 3 டன் வெயிட் ஆச்சா. அதை எடுத்துட்டு போய் சூரியல வச்சு வேக வச்சு எடுத்துட்டு வந்துரு. அது அப்பா சொல்ல வேண்டியதானே, அந்த பிள்ளைட்டு டிரைவர் கூட வெளியே விட்டுனேடியா. அத்தா நீ கவலைப்படாத, நான் புதுசா ஹெலிகாப்டர் ஆர்டர் பண்ணிக்கிறேன், அது வந்துடும், அதை அனுப்பிச்சு விடுறேன். மாப்பிள எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை மாப்பிள. என்ன மாமா ஆசை? நிலம் இல்ல மாப்பிள, அந்த நிலாவை விட்டாந்து என் வீட்டை ஒரு நாளைக்கு படுக்க வைக்கணும். அதை எங்க அப்பாவுக்கு வர சொன்னா செஞ்சிட போறாரு. என்ன சம்பந்திய செய்துறீங்களா? அடே ஒரே ஒரு போன் கால் பண்ணா நிலாவுக்கு உங்க வீட்டுல வந்து படுத்துக்கோ. எது ஒரே போன் கால் பண்ணா அந்த ஆள் வீட்டுல வந்து நிலா பத்துக்குமா? ஆமா, தோபர்ப்பா எங்க தாத்தா பத்தி இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு. ஃபுல்லா மழை பெஞ்சிருந்துச்சு, எல்லா துணியும் நஞ்சு போச்சு. சரி அப்படியே சூரியனை போய் கூட்டின்னு வந்து கையோடு காய வச்சாரு எங்க தாத்தா. மாப்பிள்ள என்ன சுத்தி பார்க்க கூட்டு போ மாப்பிள்ள. அத்தா நான் ஏலியன்ஸுக்கு சொல்லிக்கிறேன் அத்தா, அந்த உலகத்துல போய் சுத்தி பார்க்கலாம் அத்தா. ஏங்க அங்கெல்லாம் சமையல் எப்படி இருக்கும் கேட்டீங்களா? இங்க இருந்தே வர வச்சலாமா, மஞ்சள் மீன் திமிங்கலம் ஏரா சோறா எல்லாத்தையும். அப்பா நீ நடி நாள் லீவ் பிளான் பண்ணிட்டு போற, அங்க அமெரிக்கால ஸ்கூல்ல லீவ் தர மாட்டாங்க. நீ கவலைப்படாதடா, நான் ஈரான்ல இருந்து உங்க ஸ்கூல் பக்கத்துல ஒரு குண்டு போட சொல்றேன், லீவ் விட்டுருவாங்க. சரிப்பா இன்னைக்கே பண்றப்பாதா. சரிதான்டா, நான் இன்னைக்கே டப்பு கட்ட சொல்லி இதை பத்தி பேசுறேன்டா. எப்பா எல்லாம் கொஞ்சம் நிறுத்துங்கப்பா. எதுக்கு என்ன உங்க கூட்டான கூட்டு வந்த? பிளைட் வந்துச்சு. டேய் அந்த பிளேட்ல பெரியம்மா போகுதுடா. ஓ பெரியம்மா போற பிளைட்டா? சரி நீ சொல்றா. நான் நேத்தா சொல்றது ஒண்ணுமே புரியலடா. அதெல்லாம் இருக்குதான். பாக்கெட்ல எவ்வளவு காசு வச்சுங்கிறா? டீ கல்ல 500 ரூபாய்க்கு சில்லற மாத்தி ஒரு 450 ரூபாய் வச்சுன்னு இருப்பேன். அந்த 450 ரூபாய் இங்க கூட ஒரு ஹெலிகாப்டர் உன் பேர் மேல ஏதோ சொல்றேன் எங்க அப்பாவை. புதுசா ஆர்டர் பண்ணிக்கிறேன்ல, அத்தையே இது வச்சிடறேன். காலம் ஃபுல்லா டீசல் பெட்ரோல் ஃப்ரீ. டக்குன்னு அந்த 450 ரூபாய் கொடுப்பா. ஆனா இவ்வளோ நேரமா எனக்கு தெரியல, இப்ப தெரிஞ்சு போச்சு. இந்த 450 ரூபாய்க்கு நீ போட்ட பிளான்ல தெரிஞ்சு போச்சு. ஆனா டக்குன்னு கொடுப்பா, ஹெலிகாப்டர் உன் பேர்ல எழுதி வச்சிடறேன். டக்குனு கொடுப்பா.